சரிக்கிட்டு வரதுலயே ஒரு தனி சுகம்தான். உன்னை மாதிரி உள்ள ஆள் தான் செத்து கிடக்கும். நான்லாம் சாவ மாட்டேன். குண்டம்மா 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 உங்க அம்மாட்ட உனக்கு போயவா அம்மா சிரிக்கு மாதிரி பேசாதனே. தூர வயம்ட காலிலே மூஞ்சி முன்ன பூத மாதிரி வந்து நின்னுட்டு கண்ணத்துல 2 ரோஸ் போடுற. தொப்பைய கம்மி பண்ணுவியா? குண்டம்மா குண்டம்மா அத கம்மி பண்ண வக்கல்ல இங்க நடிச்சிட்டு இருக்கா. தங்கச்சி தானே சும்மா வேடுவா வாங்கிட்ட. நீ இது கிடந்த ஆளாதுட்ட. காலையிலே அழுது அழுது வீட்டை விளங்க விடாம ஆக்காதுட்ட. உனக்கு அவ என்ன யாருன்னு உனக்கு பெருசா தெரியல. உனக்கு உன் வீடு தான் முக்கியம். என்ன குண்டமா குண்டமா நீ என்னைக்கே சொல்லிட்டு இருக்கா? குண்டாதன்ட்டு இருக்கா. அவ சும்மா வந்து சொல்லி விளையாடுவா. நீ அதுக்கு கிடந்த ஆளுதா. ஓ அம்மா கிட்ட சொல்லி கொடுக்குறியோ? மூஞ்சி வைத்த வேறு. ஐசை எதுக்கு நீ குண்டமா குண்டமா சொல்லிட்டு இருக்கா? எம்மா அவ ஒண்ணு ஏசனாமோ அதாம உனக்கு அம்மா யாருன்னு கேட்டுட்டு நான் குண்டமான்னு சொன்னேன். போய் சொல்லாத. எம்மா அவ தான் என்ன குண்டமா குண்டமான்னு சொன்னா. என்னன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாவுங்கட்ட. ஐசே உனக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா? எனக்கு இட்லி போதுமோ. எனக்கு தோசை தான் வேணும். எம்மா எனக்கு இட்லி தான் வேணும். ரெண்டுல ஏதா ஒண்ணு சொல்லுங்கட்ட. இல்லனா நான் எதுவுமே பண்ணி தர மாட்டேன். பட்டினி கிடந்து சாவுங்க விட்டுருவேன். எம்மா நீ இட்லி பண்ணு. டாடி அம்மா இன்னைக்கு சாப்பிட மாட்டா. அவ டயட்ல இருக்கா. உடம்ப குறைக்கணும்ல. ஏட்டா நீ என் உடம்ப வச்சு சொல்லிட்டு இருக்கானே. நான் ஒரு நாள் ஒண்ணு விட ஒல்லியாய் காமிச்சேன்டே. அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்க மாதிரி தெரியலையே. இல்லட்ட நீ எப்படி என்ன ஒல்லியாவா? எப்போ தின்னுட்டு பண்ணி மாதிரி இருக்கா. அம்மையே இப்படி சொல்லிட்டா. முட்டிட்டு இங்க போய் செத்துறலாம் போல இருக்குமே. ஏமா எனக்கு இன்னைக்கு தோசை வேண்டாம் இட்லி வேண்டாம். யார்ட்ட என்னாச்சு? ஏமா அவ இன்னையில இருந்து உண்ணா விரதம். அவ என்ன விட ஒல்லியாவ போறல. இந்த உலகத்திலே அவரா ஒல்லியா இருப்பா பாரு நீ. ஏடா தேவலாம் பேச கூடாது. நீ பாருங்க. ஏமா நான் நாளையில இருந்து ஜிம் போக போறேன். உடம்ப கம்மி பண்ண போறேன். என்னது ஜிம்முக்கு போக போறியா? ஆமாமா. நீ ஜிம்முக்குலாம் ஒண்ணு போய் கிளிக்கண்டா. வீட்ல இருக்க வேலைய ஃபர்ஸ்ட் பாரு. வீட்டை ஃபர்ஸ்ட் போய் தூரட்ட போட்ட. இல்ல ஒண்ணு ஜிம் Dressல நடந்து பார்த்து சிரிப்பா வந்து. என்ன துணியட்ட ஜிம்ல போடுவாளுவ? கீழ ஒரு ஜட்டி போட்டுப்பாளமா? மேல ஒரு சட்டை சின்னதா உடம்பு ஒட்டுனால போட்டுப்பாளுவ. அத போட்டுட்டு அங்க போய் ஓட போறலாம்ல. ஏடா நீ தேவலாம சொல்லிட்டு இருக்கா. யார்ட்ட ஜட்டி போட்டுட்டீங்க? நீ எதுக்கு இப்ப ஜிம்முக்கு போனா துடிச்சிட்டு இருக்கா? அங்க எவ்வளவு ஃப்ரெண்ட் பேர்க்கல என்ன? துடிச்சிட்டு இருக்கா? நீ ஒண்ணு ஒல்லியா வேண்டாம். ஊரே ஒண்ணு குண்டமேன்னு சொல்லும். நீ பல்ல கட்டிட்டீரு. வீட்ல ஒரு வேலையும் பண்ணாத. எம்மோ யான் கூட படிக்க ஒருத்தி போவா பத்துக்க ஜிம்முக்கு. என்னை விட நல்ல குண்டா இருப்பா. இப்போ என்னை விட நல்ல ஒல்லி ஆயிட்டமோ ஜிம்முக்கு போய். எம்மா நானும் ஒல்லியாவேமா. கண்ட நாயெல்லாம் என்ன குண்டமான்னு சொல்லாது. எதுக்கு தம்பி நான் அடிச்சா? கண்ட நாய் நீ என்ன என்கிட்ட சொன்னா குண்டமா? ஆமாட்ட வந்தத சொன்ன என்ன இப்போ? எம்மா இவ பல்ல உடைச்சு காயதுற என்ன நாயின்னு சொல்லுதாமா? ஏடா 2 பேரும் இப்படி மாறி சண்டை போட்டுட்டு கத்தி மூஞ்சில வந்துரும்ட்ட. ஏறி வாயில கத்திய கொண்டு மூஞ்சில. காலையில இப்ப நான் இட்லி தான் பண்ண போறேன் சரியா? சரி. நான் நாளையில இருந்து ஜிம் போறேன். ஏடா ஒண்ணான ஜிம் Dressல நினைச்சு கூட பார்க்க முடியலடா. சிரிப்பா இருக்கு. வாயை மூடிட்டு சும்மா இரு. நான் ஜிம்முக்கு போய் ஒண்ணை விட ஒல்லியா இருக்கேன்னு உனக்கு போறாமட்ட. நீ அம்மைய வரலட்ட குண்டாவே தான் இருப்பா. என்ன ஐஸ் வாய் நீளுது. நான் குண்டா இருக்குது பாத்தியோ? இல்லம்மா நீ ரொம்ப ஒல்லியா இருக்கா. ஏக்கா தப்பதல்லி வா. மூஞ்சி மொகரட்டின் பாரு. தள்ளி போயிரட்டே சம்படி தள்ளிடுவேன். என்னக்கா காலையிலேயே சவுண்ட் நல்லா பலமா கேட்டுச்சு. சும்மா பிள்ளைல 2 பேசிட்டு இருந்தாளுவ. நீ காலையில உன் மாப்பிளைக்கு சோத்தெல்லாம் கட்டி கொடுத்துட்டியா? இல்லக்கோ ரவை தான் பண்ணனே. அந்த கிறுக்கு போய் ஏசிட்டு ஒண்ணுமே எடுத்துட்டு போகல. சாப்பிட்டும் போகல அவன். நீ சாப்பிட்டியாட்ட? அதுக்கு தானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அதானே பார்த்தேன். உனக்கு காலையிலே இதானே வேலை. என்னக்கா குழம்பு வச்சிருக்கிய? சாம்பார். சாம்பார் உனக்கு வைக்கல. யார் 2 பிள்ளைகளுக்கு தான் வச்சிருக்கேன்.
சரிக்கோ நானும் காய்கறி வெட்ட ஹெல்ப் பண்ணுதே காத்திதாங்க. நீ ஒரு ஹெல்ப் பண்ணண்டா பொத்திட்டு அதுல இரு. உனக்கு சாம்பார் ஒரு கப்பல தருவேன் இரு அதுல. குண்டமாக்கோ ரொம்ப தான் கோபப்படுறிய. எங்க அம்மா குண்டமாலாம் சொல்லக்கூடாது. எங்க அம்மா எவ்வளவு ஒல்லியா இருக்காங்க. ஏடா தடிய மாட்டியே சிரிச்சேமா. நீ ஒல்லியா இருக்கற வச்சனாலமா. நீ ரொம்ப ஒல்லியா இருக்கறட்ட. வா வயசுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எப்படி இருந்திய? போய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க. தடியம்மா மாதிரி தானே இருந்திய. இப்போ அவகிட்ட நான் எப்படி இருந்தேன் தெரியுமான்னு சும்மா சீனா போட்டுட்டு இருக்கிறிய. அக்கா கோபட்டு சாம்பார் எதுவும் கொண்டு வராம இருந்துட மாட்டில்ல. சரி ஐசே போயிட்டு வரேன். தடியம்மா கொஞ்சம் வலி விடா. அவளை கொஞ்சம் ஜிம் ட்ரெஸ் கொஞ்சம் நினைச்சு பாரு. குட்டி யானையே மாற முடியுமா? ஐசி நீ வாய் மூடு. அவ யானைன்னு சொன்னா நீ யானை ஆயிருவியா? நான் யானைன்னா அவ யானை ஆயிருவாளோ? ஐசி பொருட ஒட்டிச்சு கையில வந்துருவேன். மூடிட்டு போயிரு. மக்கா அவ வந்து அப்பனே மாதிரி மக்கா. அதனால அவ எவ்வளவு தின்னாலும் உடம்பு வைக்காது. கள்ள உடம்பு. ஆமா ஆமா என் உடம்பு கள்ள உடம்பு. ஆமா ஆமா அவ உடம்பு என்னை விட நல்ல திம்பா. ஆனா அவளுக்கு உடம்பு வைக்க மாட்டேங்கி. நல்ல மனசுள்ளலுக்கு நமக்கு உடம்பு வைக்கும். கெட்ட மனசுள்ளலுக்கு உடம்பு வைக்காது. இப்போ புய்ய ஒரு அளந்து விடா. பன்னி மாதிரி தின்னா மட்டும் தான் உடம்பு வைக்கும். ஐஸ் உனக்கு என்ன தெரியுமா என்ன? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வாய்க்கிலே பேசிட்டு இருக்கா. அடிச்சு மூஞ்சி பேத்துறேன். போட்டே பல்ல கட்டி நிக்க காலையில வந்துட்டு பல்லோட கேட்ட. பல்லல வளைக்காச்சி நீ ஃபர்ஸ்ட் சாம்பாருக்கு காய் வெட்டு. எனக்கு தெரியும் நீ வேலை பருப்போ. மோளுக்கு ஐஸ் வைக்கிறியோ? சரி சரி. மக்களே நீ கவலைப்படாத. அவளுக்கு எவ்வளவு தின்னாலும் உடம்பு வைக்காது. அவளுக்கு கள்ள உடம்பு. இப்படி உடம்பு வச்சாலும் இதெல்லாம் பிரச்சனை இல்லை மக்கா. ஒரு வயசு வந்தோடனே நீ எல்லாம் கரெக்ட் ஆயிருவா. ஏம்மா அப்ப குண்டம்மா குண்டம்மா எல்லாரும் சொல்லலாமா? நீ இந்த கொஞ்சம் என்ன குண்டம்மான்னு சொன்னா மக்கா நான் சும்மா சொல்லுவேன். நீ அதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கா. நீ கண்ணை தொடச்சிட்டு இரு. நம்ம காய்கறி விட்டோம். ஜிம்முக்குலாம் பயன்படுதா மக்கா போவானுவேன். நம்ம அங்க போய் நின்றுட்டு அரைகுறையமா நின்று ஆட முடியுமா? போக முடியாது தாமா. உடம்பு குறைக்கணும்ல. என் பிள்ளை இப்ப குண்டா இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீ உள்ளியான கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்க மாட்டா மக்கா. இப்போ ஹன்சிகா மாதிரி இருக்கா மக்கா. மணி சும்மா சொல்லாம ஆடக்கூடாதுன்னு ஹன்சிகா மாதிரி இருக்கேனே. மக்களே நீ கண்ணாடி முன்ன போய் பாரு. ஹன்சிகா மாதிரியே தான் நீ இருப்பா. உண்மையாலாமோ சொல்லுறியா? ஆமா மக்கா. ஐஸ் நல்லாவே இல்ல. ஒல்லியா இருக்கா பத்தியா ஒரு மாதிரி இருப்பா. நீ அழகா முடிக்கும் போது அமுடு மாதிரி இருக்கா. சரிமா இனி யார் எனக்கு குண்டுன்னு நான் கவலைப்பட மாட்டேன். நான் ஹன்சிகா மாதிரி இருக்கேன். இப்படா எப்படியோ நல்ல வேலை மனசு தேத்தியாச்சு. என்னமா சொன்ன? ஒண்ணு இல்ல மக்கா. இவ்வளவு பிள்ளை அழகா இருக்கேன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டேன்.